பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம் வாங்க. அழகே அழகே எதுவும். ஒரு நாட்டில் மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வயசான காரணத்தினால தன்னுடைய 2 மகன்களில் யாராவது ஒருத்தரை மன்னர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. இதனால் 2 பையங்களையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் முதல்ல வெற்றி பெற்றுட்டு வாரீங்களோ அவங்கள நான் இந்த நாட்டிற்கு மன்னர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன போட்டி அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மன்னர்கிட்ட. மன்னர் சொல்கிறாரு, இந்த நாட்டில் ஒரு உயரமான மலை இருக்குது. அந்த மலையை போயிட்டு யார் முதல்ல போயிட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மன்னர் பதவி அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மூத்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக தன்னுடைய குதிரைப்படையை தயார் பண்ணிவிட்டு மலைப்பாதைகளில் முட்கள் எல்லாமே கிடக்குது. கற்கள், கூர்மையான கற்கள், முட்கள் இதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் ஒரு பொறுப்பாக எடுத்துக்காமல் குதிரை மேலே உட்காந்து சவாரி பண்ணுறான். இதனால் குதிரைக்கு நிறைய காயமானதுனால அந்த குதிரை அதுக்கடுத்து என்ன பண்ணலை, போகவே மாட்டேன்னுருச்சு, நடு காட்டில் நின்றுச்சு. இதனால் ரொம்பவே கோபமடைஞ்சு அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறான். ஆனால் அவன் பாதியிலேயே அந்த காட்டுக்குள்ளே வழி தவறி போயிடுறான். 2வது பையன் இப்போ மறுபடி மன்னரவையிலேருந்து கிளம்புறான் மலைக்கு போயிட்டு வர்றதுக்காக. அப்போது தனக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான். அங்கங்கே குதிரைக்கு இளைப்பாற இடம் கொடுக்குறான். வழியெல்லாம் முட்கள் கற்கள் எல்லாம் இருக்குது. அதையும் சரி செஞ்சுக்கிட்டே போயிட்டு திரும்பி ஒரு வாரத்தில் மன்னர் அவைகிட்ட வாரான். மன்னர்கிட்ட வந்து சொல்கிறான், மன்னர் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஆனால் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது உன் அண்ணனும் வரட்டும், அதுக்கப்புறம் யார் சிறந்தவர்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து வழி தெரியாமல் போன மூத்த பையன் வாராரு வீட்டுக்கு. மன்னர்கிட்ட வராரு. மன்னர்கிட்ட வந்து ரொம்பவே களைப்பில் என்னால் போக முடியல, நான் இடையிலே வழி தவறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மன்னர் வந்து சொல்கிறாரு, தம்பி நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்பும்போது நான் உங்ககிட்ட போட்டி சொன்ன உடனே நீ குதிரைப்படையை கூட்டிகிட்டு கிளம்பிட்ட வேகமாக. ஆனால் உன் தம்பி வந்து என்னோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வாரத்தில் அங்கே உள்ள முட்கள் கற்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போன குதிரையை எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரியே கூட்டிகிட்டு கொண்டு வந்து விட்டான். ஆனால் நீ வந்து அந்த குதிரைப்படையே தொலைச்சிட்ட. இந்த நாட்டை ஆள்றதுக்கு உன் தம்பியை விட சரியான நபர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் தம்பி தான் நாட்டின் மன்னராக ஆக்குறாரு இந்த மன்னர். அப்போது மன்னர் சொல்கிறாரு, நம்ம பொறுமையாக இருந்தால் இந்த பூமியையே ஆழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பழமொழிக்கான கதை இதுதாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த மாதிரி கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு தாங்க.